பயணிகளுக்கு தீவேட்டை அறிமுகப்படுத்த அரசுக்கு உத்தேசம் இல்லை. நடப்பு முறை தொடரப்படும். பயணீட்டாளர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பை முன்னிறுத்தி NGV பயன்பாடு நிறுத்தப்படுகிறது. பாதிக்கப்பட்டோர் உதவி திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம். B40 தரப்பு இந்திய மாணவர்கள் மருத்துவக் கல்வியை தொடர உபகார சம்பள திட்டம் மித்ரா உதவிக்கரம். வணக்கம், சலாம் மலேசிய மடானி. RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் ஹரிஹரன் சண்முகநாதன். அன்பு, நீதி, மாந்தநேயம் ஆகிய பண்புகளை உலகம் ஒருங்கிணைந்து ஓங்கச் செய்ய வேண்டும் என மலேசியா வலியுறுத்துகிறது. இனவாதத்தையும் முஸ்லிம் நாடுகள் மீதான இஸ்லாம் குறித்த அச்சத்தையும் போக்க அது அவசியம் என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெளிவுபடுத்தினார். விட்டுக் கொடுக்கும் பண்பு மறைந்து இனவாதமும் இஸ்லாத்தின் மீதான அச்சமும் ஓங்கி வருகின்றன. உலக மாந்தர்கள், குறிப்பாக முஸ்லிம் உலகம் எதிர்கொண்டிருக்கும் நீடித்த சவாலாக அந்த விவகாரங்கள் அமைந்துள்ளன. காசாவை ஆக்கிரமித்திருப்பதும் அதுபோன்ற பேரிடரே என பிரதமர் சுட்டினார். இந்த சவாலிலிருந்து மீள கருணை, அன்பு, விட்டுக் கொடுத்தல், மாந்தநேயம் ஆகியவற்றை முஸ்லிம் உலகுக்கு எடுத்துரைக்க வேண்டும். மேம்பாடு, முன்னேற்றம், அறிவாற்றல் ஆகியவை அதிகமான விவேகத்தையும் தயையும் உருவாக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு காணல் நீராகிவிட்டது என அவர் ஏமாற்றம் தெரிவித்தார். இனவாதமும் இஸ்லாத்தின் மீதான அச்சமும் காசாவிலும் பாலஸ்தீனத்திலும் ஐரோப்பாவிலும் மட்டுமல்ல, உலகின் பல்வேறு நாடுகளிலும் நிலவுவதாக அவர் குறிப்பிட்டார். ஸ்ட்ராட்டஜிக் விஷன் குரூப் ரஷ்யா இஸ்லாமிக் வேர்ல்ட் கூட்டத்தில் டத்துஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். முஸ்லிம் நாடுகளுக்கும் ஏனைய தோழமை நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு பல்வேறு சூழல்களில் உள்ள நாடுகள் சுதந்திரமாக செயல்பட அடித்தளமாக இயங்கும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். குறிப்பாக பிரிக்ஸ் அமைப்பில் அண்மைய காலமாக சில முஸ்லிம் நாடுகள் சேர்வது உறுப்பு நாடுகள் இடையே புது ஒத்துழைப்புகளின் வலிமையை எடுத்து காட்டுகிறது. அதன் அடிப்படையிலேயே மலேசியா பிரிக்ஸ் அமைப்பில் இணைய ஆர்வம் காட்டுகிறது. வர்த்தக வாணிக உரிமைகளை சுதந்திரமாக நிலைநாட்ட அது வழிகோலுவதாகவும் அவர் கூறினார். முன்னேற்றத்திலும் கல்வி அறிவிலும் உச்சத்தில் இருந்தாலும் முஸ்லிம் நாடுகள் சில சவால்களை எதிர்கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது என்றும் டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். அதே நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், சிரியாவில் தலைமைத்துவ மாற்றம் சுமூகமாக நடைபெற வேண்டும் என மலேசியா கேட்டுக்கொள்வதாக கூறினார். அந்த நாட்டில் உள்ள பல்வேறு சமூகங்களுக்கு மதிப்பளித்து அது மேற்கொள்ளப்பட வேண்டும். அத்துடன் நாட்டை மீளுருவாக்கம் செய்வதில் இன ஒருமைப்பாடு முதன்மை கொள்கையாக விளங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சிரியாவின் நடப்பு நிலவரங்களை மலேசியா கண்காணித்து வருகிறது. பிளவுகள் ஒதுக்கப்பட்டு ஒருமைப்பாடு ஓங்கச் செய்யப்பட வேண்டும். ஒன்றிணைந்த சிரியாவின் விடுதலைக்கு ஆதரவளிப்பது உலகின் கடமை என்றும் டத்துஸ்ரீ அன்வார் எடுத்துரைத்தார். சிரியாவில் கொடுங்கோல் ஆட்சி முடிவுக்கு வந்தது. 14 ஆண்டுகள் மக்கள் கண்ட எண்ணிலடங்கா துயருக்கு விடியல் பிறந்தது. சிரியா மக்களிடையே புது நம்பிக்கை பிறந்துள்ளதாக இடைக்கால அரசாங்கத்தின் பிரதமர் முகமது அல் பஷீர் தெரிவித்தார். முகமது அல் பஷீர் ஆட்சிக்கு வந்த பின் மக்கள் பெரும் மகிழ்ச்சியில் திளைத்துள்ளனர். அவர்களிடையே புது நம்பிக்கை பிறந்திருப்பதுடன் இனி அந்நாட்டில் அமைதி நிலவும் என உலக சுகாதார நிறுவன இயக்குனர் டாக்டர் டெட்ரோஸ் அதனோம் கெப்ரியேசஸ் நம்பிக்கை தெரிவித்தார். இந்நிலையில் அங்கு மாந்தநேய நடவடிக்கைகளை எளிதாக்கும்படி அவர் கேட்டுக்கொண்டார். சிரியாவில் நடப்பு அரசியல் செயல்முறையை உலக நாடுகள் ஆதரிக்க வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியது. சிரியா அரசாங்கத்துக்கு வாஷிங்டன் முழு ஆதரவை வழங்குவதாக வெளியுறவுத்துறை செயலாளர் ஆந்தனி பிளிங்கன் தெரிவித்தார். அந்நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்க மக்களை தவிர மூன்றாம் தரப்பின் தலையீடு இருக்கக்கூடாது எனவும் அவர் அறிவுறுத்தினார். ஸ்டெம் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் ஆகிய துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த மலேசியாவும் ரஷ்யாவும் உறுதி பூண்டுள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையிலான கூட்டு வளர்ச்சியை ஊக்குவிக்கும் மாபெரும் களமாக அந்த ஒத்துழைப்பு விளங்கும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். ஸ்டெம் துறையில் ரஷ்யா அடைந்திருக்கும் நிபுணத்துவம் மலேசியா உட்பட பல முஸ்லிம் நாடுகளுக்கு உந்துதலாய் திகழ்கிறது.
இரு நாடுகளுக்கும் இடையிலான தொழில்நுட்ப நிபுணத்துவ பரிமாற்றத்தை ஊக்குவிக்கும் வகையிலான பல்வேறு முனைப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தலைநகரில் வியூக இலக்கு குழு ரஷ்யாவும் இஸ்லாமிய உலகமும் எனும் நிகழ்ச்சியின் அதிகாரப்பூர்வ திறப்பு விழாவில் டத்துஸ்ரீ அன்வார் உரையாற்றினார். 2026 ஜனவரி 1 முதல் சிகேடி பேருந்துகளில் வேக கட்டுப்பாட்டு கருவிகளின் பயன்பாடு கட்டாயமாக்கப்படுகிறது. வேக வரம்பை மீறி வாகனம் ஓட்டுவதால் ஏற்படும் விபத்துகளை குறைக்கும் முயற்சியாக அது செயலாக்கப்படுவதாக டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாயிட் ஹமிடி தெரிவித்தார். 2025 ஆசியான் மாநாட்டிற்கு தலைமையேற்பதிலும் 2026 மலேசியாவுக்கு வருகையளிக்கும் ஆண்டை ஏற்று நடத்துவதில் கோலாலம்பூர் ஆயத்தமாகும் நிலையில் சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து நெரிசலை களையும் அமைச்சரவை குழுவின் கூட்டத்தில் அந்த முடிவு எட்டப்பட்டது. VTA வாகன வகை அனுமதி நடைமுறை வாயிலாக வேக கட்டுப்பாட்டு கருவிகளை பொருத்தும் நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாஹித் குறிப்பிட்டார். இவ்வாண்டு ஜனவரி முதல் கடந்த மாதம் வரை உதவித்தொகை வழங்கப்பட்ட பொருட்கள் மீதான முறைகேடு தொடர்பில் 3064 புகார்கள் பெறப்பட்டுள்ளன. சட்ட விதிகளை மீறிய தரப்பினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள KPDNின் மாநில அலுவலகங்களும் செயலாக்க தரப்புகளும் மேற்கொண்ட சோதனைகளின் வழி உதவித்தொகை வழங்கப்பட்ட பொருட்களில் முறைகேடுகள் நிகழ்ந்திருப்பது கண்டறியப்பட்டது. அதில் சட்ட விதிகளை மீறியோருக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதுடன் வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டன. இவ்வாண்டு உதவித்தொகை கிடைக்கப்பெறும் சமையல் எண்ணெய் கடத்தப்படுவது குறித்து 1862 புகார்கள் பெறப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாது சர்க்கரை தொடர்பாக 2,82,246 புகார்களும், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு குறித்து 173 புகார்களும் பெறப்பட்டதை டத்தோ அர்மிசான் முகமது அலி சுட்டினார். ஸ்லாங்கூர் ஆட்சியாளர் ஷரஃபுடின் இட்ரிஸ் ஷா இன்று 79வது அகவை நாளை கொண்டாடுகிறார். சுல்தானுக்கு பேரரசர் சுல்தான் இப்ராஹிமும் பேரரசியார் ராஜா ஜாரித் சோஃபியாவும் தங்கள் வாழ்த்துக்களை உரித்தாக்கினர். சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஸ் ஷா நீண்ட ஆயுளுடன் மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டிக் கொள்வதாக பேரரசர் தம்பதியர் தங்கள் ஃபேஸ்புக் அகப்பக்கத்தில் பதிவிட்டுள்ளனர். அதோடு ஸ்லாங்கூர் ஆட்சியாளராக சுல்தான் ஷரஃபுடினுடன் அவரது துணைவியார் நூர் அஷிகின் மற்றும் அரச குடும்பத்தினர் என்றும் நலமுடன் இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் தமது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டார். பிறந்த நாளை முன்னிட்டு சுல்தான் ஷரஃபுடின் 94 பேருக்கு விருதுகளையும் பட்டங்களையும் வழங்கி சிறப்பித்தார். 6ஆம் ஆண்டு முடித்த மாணவர்களுக்கு டிவேட் கல்வியை அறிமுகப்படுத்த அரசு இப்போதைக்கு உத்தேசிக்கவில்லை. 3ஆம் படிவம் முடித்த பின்னரே அதனை அறிமுகப்படுத்தும் நடைமுறை தொடரும் என துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாயிட் ஹமிடி உறுதியளித்தார். ஐக்கிய அரபு சிற்றரசு உள்ளிட்ட நாடுகள் தொடக்க கல்வி முடிந்த பின் டிவேட் திறன் கல்வி தொழில் பயிற்சியை மாணாக்கருக்கு அறிமுகப்படுத்துகின்றன. பல நாடுகளும் அத்தகைய நடைமுறையை செயல்படுத்துகின்றன. ஆனால் மலேசியாவில் 6ஆம் ஆண்டு முடித்த மாணாக்கருக்கு டிவேட் கல்வியை அறிமுகப்படுத்த ஆழமான ஆய்வு தேவை என துணை பிரதமர் வலியுறுத்தினார். தொடக்க கல்வி முடித்தவுடன் டிவேட்டை அறிமுகப்படுத்துவது நாட்டின் கல்வி முறையில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தும் என்பதையும் அவர் சுட்டினார். கிராம வட்டார முன்னேற்ற அமைச்சு நிலையில் 2025 விநியோக சட்ட வரைவு மீதான விவாதத்தை நிறைவு செய்து அதன் அமைச்சருமான டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாஹித் பேசினார். பயணீட்டாளர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு அதனை முன்னிறுத்தியே வாகனங்களுக்கு இயற்கை எரிவாயு NGV பயன்பாட்டை நிறுத்தும் முடிவு எடுக்கப்பட்டது. போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் மேலவையில் அதனை தெளிவுபடுத்தினார். NGV-யால் இயங்கும் வாகனங்களை உட்படுத்திய கடும் விபத்துகளும் மரணங்களும் நிகழ்ந்ததை தொடர்ந்து அந்த முடிவு எட்டப்பட்டதாகவும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். 2008 தொடங்கி 2022 வரை 5 கடும் விபத்துகள் நேர்ந்தன. ஆக அண்மையில் கடந்த மாதம் 28ஆம் தேதி மலாக்கா ஜாசினில் நிகழ்ந்த விபத்தும் அடங்கும். 1995 முதல் 2014 வரையில் NGV பொருத்தப்பட்ட வாகனங்கள் அவற்றின் ஆயுளில் கடைசி கட்டத்தை நெருங்கியிருக்கின்றன. அல்லது
அல்லது அவற்றுக்கான உபகரணங்களை மாற்றும் சூழலில் உள்ளன. 15 ஆண்டுகளுக்கு பின் அவற்றை மாற்றாவிடில் கடும் விளைவுகள் ஏற்படும் என ஆந்தனி லோக் குறிப்பிட்டார். அந்த முடிவை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட வாகன உரிமையாளர்கள் NGV வாகன மாற்ற உதவி திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் என அமைச்சர் கூறினார். குறிப்பாக தகுதியுடைய NGV டாக்ஸி உரிமையாளர்களுக்கு 3 உதவி தொகுப்புகள் முன்வைக்கப்படுகின்றன. செட்டல் செயலி வாயிலாக 3000 ரிங்கிட் மதிப்பிலான மின் பற்றுச்சீட்டு ஒரு முறை வழங்கப்படுவதும் அதில் அடங்கும் என ஆந்தனி லோக் விவரித்தார். மலேசியாவில் 5 வயதுக்கும் கீழ்ப்பட்ட சிறாரின் இறப்பு விகிதம் ஒவ்வொரு 1000 பிறப்புக்கும் 8.3 உள்ளது. கடந்த ஆண்டு பதிவான அவ்வெண்ணிக்கை உலக சுகாதார நிறுவனம் வகுத்திருக்கும் இலக்கை காட்டிலும் குறைவு. ஒவ்வொரு 1000 பிறப்புக்குமான மரண எண்ணிக்கையை 25க்கு குறைக்க WHO இலக்கு கொண்டிருப்பதை சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் மேலவையில் சுட்டினார். கர்ப்ப காலத்தில் கருவின் நிலைமை, பிறவி குறைபாடுகள், சுவாசிப்பதில் சிக்கல், தொற்று நோய்கள் ஆகியவை சிறார் மரணத்திற்கு வித்திடுவதாக அமைச்சர் சொன்னார். 5 வயதுக்கும் கீழ்ப்பட்ட சிறார் மத்தியில் மரண நேர்வுகளை குறைக்க சுகாதார அமைச்சு சட்டகம் ஒன்றை வரைந்துள்ளது. மேலும் அவர்கள் சார்ந்த மருத்துவம் மற்றும் சிகிச்சை வசதிகளை மேம்படுத்துவதற்கு முனைப்பு காட்டப்படுகிறது. நோய் நொடியின்றி சிறார் நலமுடன் இருக்க தேசிய தடுப்பூசி திட்ட செயலாக்கத்தில் அமைச்சின் அதிகாரிகள் கூடுதல் கவனத்தை செலுத்துகின்றனர். பிறப்பது தொடங்கி 15 வயதை எட்டும் வரையில் சிசுக்கு 10 வகைகளிலான தடுப்பூசிகள் வழங்கப்படுவதாக டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி கூறினார். நோய்களை பிரிவு வாரியாக வகைப்படுத்தும் செயலாக்கத்தை விரைவுபடுத்துவீர். அதன் வாயிலாக மருத்துவ காப்புறுதி மற்றும் காப்பீடு விலையேற்றம் காண்பதை தவிர்க்க இயலும் என சுகாதாரம் மீதான மக்களவை சிறப்பு தேர்வுக்குழு தலைவர் சுஹாய்சான் கயாட் தெரிவித்தார். நோய்களை பிரிவு வாரியாக வகைப்படுத்தும் செயலாக்கத்தை விரைவுபடுத்துவதில் சுகாதார அமைச்சு கவனம் செலுத்த வேண்டும் என பூலாய் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுஹாய்சான் தெளிவுபடுத்தினார். நோய்க்கு தகுந்தாற்போல் ஒருவருக்கு சிகிச்சை அளிக்கும் நடைமுறையை அந்த முன்னெடுப்பு வாயிலாக உறுதி செய்ய இயலும். அதோடு நிதி நிர்வாகத்தையும் கட்டணம் செலுத்தும் நடைமுறையையும் இன்னும் திறம்பட கையாள முடியும் என்றார் அவர். மேலும் கட்டணம் உள்ளிட்ட நடப்பில் உள்ள கொள்கைகளை சீராய்வு செய்யும்படியும் சுகாதார அமைச்சு கேட்டுக்கொள்ளப்பட்டிருப்பதை சுஹாய்சான் சுட்டினார். இவ்வேளையில் தேசிய சுகாதார நிதி திட்டத்தை நிறுவும் முன்னெடுப்பை சுகாதார அமைச்சு துரிதமாக்க வேண்டும். மக்களின் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்யும் அதே வேளையில் அதிகரித்து வரும் சிகிச்சை செலவுகளுக்கான நிதி வளத்தை அந்த முன்னெடுப்பு ஏற்படுத்தி தரும் என அவர் நம்புகிறார். ஆபத்தான நடவடிக்கைகள், சட்டவிரோத சாலை பந்தயங்கள் தொடர்பான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகளை விதிக்க அரசாங்கம் ஆராய்கிறது. 1987 போக்குவரத்து சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட பின் தேசிய சட்டத்துறை தலைவரிடம் சமர்ப்பிக்கப்படும் என போக்குவரத்து துணை அமைச்சர் டத்தோ ஹாஸ்பி ஹபிபுல்லா தெரிவித்தார். சட்ட திருத்தம் வழி வழங்கப்படும் கடும் தண்டனை குற்றம் புரிபவர்களுக்கு சிறந்த படிப்பினையாக விளங்கும் என ஹஸ்பி ஹபிபுல்லா தெரிவித்தார். இதற்கிடையில் அரச மலேசிய போலீஸ் படையுடன் இணைந்து தமது அமைச்சு பல சோதனைகளை மேற்கொண்டு வருகிறது. ஒருங்கிணைந்த சோதனை, குண்டர் கும்பல் கண்காணிப்பு முதலிய நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன. முதன்மை நெடுஞ்சாலைகள் உட்பட இதர இடங்களிலும் சோதனை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. சாலை போக்குவரத்து துறை, தேசிய போதைப்பொருள் தடுப்பு நிறுவனமும் சோதனை நடவடிக்கைக்கு கைகோர்த்துள்ளதாக டத்தோ ஹஸ்பி ஹபிபுல்லா தெரிவித்தார். நேரடியாகவும் இணையம் வாயிலாகவும் மேற்கொள்ளப்படும் ஹைபிரிட் கற்றல் கற்பித்தலுக்கான முன்னோடி திட்டத்தை விரிவுபடுத்த 34 கோடி ரிங்கிட் ஒதுக்கீடு தேவைப்படுகிறது. அடுத்த ஆண்டு தொடங்கி நாடு முழுவதும் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிகளில் 400 கூடுதல் வகுப்புகளை உட்படுத்தி அந்த முன்னோடி திட்டம் மேற்கொள்ளப்படும் என கல்வி துணை அமைச்சர் வாங் காவோ குறிப்பிட்டார். இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட 110 கல்விக் கழகங்களில் அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதற்கு ஆசிரியர்களிடையே நல்ல வரவேற்பு கிட்டியுள்ளது. மேலும் ஆசிரியர்கள் கூடுதல் வகுப்புகளுக்கான கோரிக்கைகளையும் அந்த திட்டத்தை மேம்படுத்துவதற்கான பரிந்துரைகளையும் முன்வைத்துள்ளதாக வாங் தெரிவித்தார். அதோடு வகுப்பறையில் பொருத்தப்பட்டிருக்கும் சாதனங்களை பாதுகாப்பாக பயன்படுத்துவதற்கான பரிந்துரைகளையும் கல்வி அமைச்சு பெற்றுள்ளது. ஹைபிரிட் வகுப்பறை முன்னோடி திட்டம் 3 முதன்மை அம்சங்களை உள்ளடக்கியுள்ளது.
அதில் வகுப்பறைகளில் மின்கம்பிகள், பாட உபகரணங்கள், இணைய சேவை ஆகியவற்றுக்கு 34 கோடி ரிங்கிட் தேவைப்படுவதை வாங் இன்றைய அவையில் சுட்டினார். நாட்டின் மின்சார விநியோகத்தில் புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தியின் பயன்பாட்டை அதிகரிக்க அரசாங்கம் எண்ணம் கொண்டுள்ளது. அதன் மூலம் அதிகமான முதலீட்டாளர்களை கவர இயலும் என எரியாற்றல் மாற்ற நீர்வள உருமாற்ற துணை அமைச்சர் அக்மால் நஸ்ருல்லாஹ் முகமது நசீர் குறிப்பிட்டார். புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தியின் பயன்பாட்டை திட்டமிட்டபடி படிப்படியாக அதிகரிக்க எரியாற்றல் மாற்ற நீர்வள உருமாற்ற அமைச்சும் எரிசக்தி ஆணையமும் இணைந்து திட்டங்கள் வகுத்துள்ளன. அதன் மூலம் நாட்டின் தரவுத்தள மையங்களுக்கு தேவைப்படும் பசுமை எரிசக்தி மின்சாரத்தின் தேவையை பூர்த்தி செய்ய இயலும். அதிவேக ஆற்றலுடன் இயங்கும் தரவுத்தள மையம் நாட்டிற்கு அதிக அளவில் உயர் மதிப்புடைய முதலீடுகளை ஈர்க்க வகை செய்யும் என அக்மால் நஸ்ருல்லா விவரித்தார். நாட்டில் புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தியின் பயன்பாடு தற்போது 28 விழுக்காட்டை எட்டியுள்ளது. அடுத்த ஆண்டு அதனை 31 விழுக்காட்டுக்கு அதிகரிக்க அமைச்சு இலக்கு கொண்டுள்ளது. அடுத்த ஆண்டு அதனை 40 விழுக்காட்டுக்கு அதிகரிக்கவும் 2050 புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தியின் பயன்பாட்டை 70 விழுக்காடாக உயர்த்தவும் அமைச்சு எண்ணம் கொண்டுள்ளதாக அக்மால் நஸ்ருல்லா தெரிவித்தார். நாட்டில் நிகழும் இன சமய விவகாரங்களை களைய தேசிய நல்லிணக்க சட்டம் உள்ளிட்ட புதிய சட்டங்களை வகுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக நடப்பில் உள்ள சட்டங்களுக்கான செயலாக்கத்தை வலுப்படுத்தும் முனைப்புகள் மீது அரசு கவனம் செலுத்தும் என தேசிய ஒருமைப்பாட்டு துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்தார். நாட்டு மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் வகையில் வேண்டுமென்றே இன சமய விவகாரங்களை தூண்டி விடுவோர், அறிக்கைகளை வெளியிடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். குற்றமிழைத்தோர் தேச நிந்தனை சட்டம், தொடர்பு பல்லூடக சட்டம் மற்றும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்படுவர் என அமைச்சர் எச்சரித்தார். இருப்பினும் மக்களின் நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலைகள் உருவானால் நடப்பில் உள்ள சட்டங்களை மறு ஆய்வு செய்ய அமைச்சு முழு ஆதரவு வழங்கும் என செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி உறுதி கூறினார். மக்களுக்கான இலக்கவியல் திட்டம் நாளை தொடங்கப்படும். இலக்கவியல் பொருளாதாரத்தில் மக்களின் திறன்களை மேம்படுத்துவதே அதன் நோக்கமாகும் என இலக்கவியல் துணை அமைச்சர் டத்தோ வில்சன் உகா கும்போங் கூறினார். இயங்கலை வாயிலாக கற்றல் கற்பித்தலுக்கு என சிறப்பு பாடத்திட்டங்கள் உருவாக்கப்படும். அவை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் தொடர்புடையதாக இருக்கும். இலக்கவியல் பொருளாதாரம் துரித வளர்ச்சி கண்டு வரும் இக்காலத்தில் மலேசிய மக்கள் இலக்கவியல் மட்டுமன்று AI புதிய தொழில்நுட்ப பயன்பாடு ஆகியவற்றில் கைதேர்ந்தவர்களாக விளங்க வேண்டும் என்பதற்காக மக்களுக்கான இலக்கவியல் திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. இம்மாதம் வரையிலான நிலவரப்படி மாணவர்கள், தொழில்துறையினர், அரசு ஊழியர்கள் என பல்வேறு தரப்புகளை சேர்ந்த 13 லட்சம் பேர் மக்களுக்கான AI திட்டத்தை அணுகியுள்ளதாக டத்தோ வில்சன் உகா கும்போங் குறிப்பிட்டார். B40 தரப்பு இந்திய மாணவர்களே, மருத்துவராவது உங்கள் கனவா? முழு மற்றும் பகுதி கல்வி நிதியுடன் உங்கள் கனவை நனவாக்க கரம் கொடுக்கிறது மித்ரா. 2023 மற்றும் 2024 மெட்ரிகுலேஷன் அல்லது STPM தேர்ச்சி பெற்ற B40 குடும்பத்தைச் சேர்ந்த மாணாக்கர் இந்த கல்வி திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் என மித்ரா பணிக்குழு தலைவர் P. பிரபாகரன் தெரிவித்தார். மித்ராவும் பர்டானா பல்கலைக்கழகமும் இணைந்து இந்த வாய்ப்பை வழங்குகின்றன. 50 சீட் MBBS சீட் வழங்குறதுக்கு தயாராக இருக்கும். இந்த 50 சீட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 10 சீட் வந்து ஃபுல் ஸ்காலர்ஷிப், அதாவது ஃபுல்லாக இலவசமாக நீங்கள் டாக்டர் படிக்கிறதுக்கு சலுகை இருக்குது. பேலன்ஸ் 40 வந்து பாதி ஸ்காலர்ஷிப் மற்றும் PTPTN உதவியோட உங்களுக்கு டாக்டர் படிக்க இந்த யூனிவர்சிட்டியும் மற்றும் மித்ராவும் உதவி உங்களுக்கு செய்யும். CGPA திரட்டு புள்ளி 3.5க்கு மேல் பெற்ற அறிவியல் புல மாணாக்கர் இன்று தொடங்கி 17ஆம் தேதி வரை அதற்கு விண்ணப்பிக்கலாம். நம்ம 2023 நம்ம சேர்க்கிறோம்னா, போன வருஷத்தில் நிறையா இந்திய மாணவ மாணவிகள் டாக்டர் சீட்டு கிடைக்காம கஷ்டப்பட்டது நம்ம எல்லாம் பார்த்தோம். ஸோ இதுக்காக நிறைய யூனிவர்சிட்டிகிட்ட நம்ம பேசி முதல் முறையாக யூனிவர்சிட்டி பர்டானா மூலியமாக 50 டாக்டர் சீட்டை நம்ம வழங்க போகிறோம் இந்திய மாணவ மாணவிகளுக்கு. 2023-2024 நீங்கள் ஒரு மாணவ மாணவிகளாக இருந்தாலோ இல்லை உங்களோட பிள்ளைங்க மெட்ரிகுலேஷன் முடித்து டாக்டர் சீட் கிடைக்காம அரசாங்கம் மூலியமாக கிடைக்காம இருந்தால் மித்ரா மூலியமா நீங்க இந்த வாய்ப்பை பெறலாம். தகுதியுடைய மாணாக்கர் திரையில் காணும் மின் அஞ்சல் வாயிலாக மேல் தகவல்களை பெறலாம்.
நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற சிறப்பு செய்தியாளர் கூட்டத்தில் பிரபாகரன் அந்த அறிவிப்பை வெளியிட்டார். சிரியாவின் இடைக்கால பிரதமராக முகமது அல் பஷீர் நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்த ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி வரையில் அவர் இடைக்கால அரசாங்கத்தை வழிநடத்துவார் என கிளர்ச்சிப்படை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. நாட்டு மக்கள் அமைதியையும் நிலைத்தன்மையையும் அனுபவிக்கும் தருணம் இதுவென அல் பஷீர் அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு முன்னர் இரட்சிப்பு அரசாங்கம் என்று அழைக்கப்பட்ட எதிர்க்கட்சி அரசாங்கத்தின் தலைவராகவும் அதன் மேம்பாட்டு அமைச்சராகவும் அவர் இருந்தார். 2017ஆம் ஆண்டு உள்நாட்டு போரின் போது வடமேற்கு சிரியாவில் போராளிகள் தரப்பில் இரட்சிப்பு அரசாங்கம் அமைக்கப்பட்டது. அது சொந்த அமைச்சுகளையும் துறைகளையும் பாதுகாப்பு அமைப்புகளையும் கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் வசம் இருக்கும் பகுதிகளில் அரசாங்க சேவைகள் மறுக்கப்பட்ட மக்களுக்கு அது உதவி வந்தது. இதனிடையே துருக்கி எல்லை பகுதிக்கு படையெடுத்திருக்கும் சிரியா அகதிகளை சமாளிக்க அன்காரா ஆயத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. சிரியாவில் ஆட்சி கவிழ்ப்பு நிகழ்ந்த பின்னர் அந்நாட்டை விட்டு அகதிகளாக வெளியேறியவர்கள் தாயகத்திற்கு திரும்ப முனைந்துள்ளனர். துருக்கி எல்லை பகுதிகளில் குவியும் சிரியா அகதிகளை கையாள்வதற்கான வசதிகள் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சர் அலி எர்லிகாயா தெரிவித்தார். நாள் ஒன்றுக்கு 3000 பேரை சமாளிக்கும் எல்லை கடப்பு ஆற்றலை இப்போது 20,000ஆக அதிகரித்திருப்பதாக அவர் கூறினார். சிரியாவில் 2011இல் உள்நாட்டு போர் தொடங்கிய பின்னர் சுமார் 30 லட்சம் பேர் துருக்கியில் அகதிகளாக அடைக்கலம் நாடினர். துருக்கி சிரியாவுடன் 900 கிலோமீட்டர் தூரத்துக்கு எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் கிளர்ச்சி போராட்டத்துக்கு தலைமையேற்ற அபு முகமது அல் ஜுலானி சிரியாவில் இதுவரையில் நிகழ்ந்த கொடுமைகளுக்கும் போர் குற்றங்களுக்கும் முன்னாள் அதிகாரிகள் பொறுப்பேற்க வகை செய்யப்படும் என சூளுரைத்துள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கிளர்ச்சி படை தலைநகர் டெமஸ்கஸை அதிரடியாக கைப்பற்றியதை அடுத்து அந்நாட்டு முன்னாள் பிரதமர் பஷார் அல் அசாட் நாட்டை விட்டு தப்பி ரஷ்யாவில் அடைக்கலம் புகுந்தார். அதன் வழி அந்நாட்டின் 50 ஆண்டு கால கொடுங்கோல் ஆட்சி முடிவுக்கு வந்தது. நாட்டை விட்டு வெளியேறிய அசாட் மற்றும் அரசாங்க அதிகாரிகள் குறித்து தகவல் அளிப்போருக்கு வெகுமதி அளிக்கும் திட்டத்தை எதிர்க்கட்சி தலைவர் அஹ்மத் அல் ஷாரா அறிவித்துள்ளார். அத்துடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நாட்டுக்கு கொண்டு வரப்படுவர் எனவும் அவர் உறுதியளித்தார். அசாட்டின் ஆட்சி வீழ்த்தப்பட்டதை சில தரப்பு மக்கள் கொண்டாடி வருகின்றனர். சிலர் கொடுங்கோல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் தங்களின் உறவினர்களை தேடி வருகின்றனர். தென்கொரிய அதிபர் யூன் சோக் கியோல் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் பதவி விலகலாம் என ஆளும் மக்கள் சக்தி கட்சியான PPP கோடி காட்டியுள்ளது. அதன் எதிரொலியாக அடுத்த ஆண்டு ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் முன்கூட்டியே பொதுத் தேர்தல் நடத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த வாரம் வடகொரியாவின் மறுட்டலை எதிர்கொள்ளவிருப்பதாக கூறி ராணுவ சட்டத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்துவதில் யூன் தோல்வி கண்டார். அவரின் அச்செயல் நாட்டு மக்களின் அமைதிக்கு ஊறு விளைவித்தது. அதனால் எதிர்க்கட்சியினர் வெகுண்டு எழுந்து ஆர்ப்பரித்தனர். யூனை பதவி விலகும்படி மக்களிடையே எதிர்ப்பும் வலுத்தது. முதன்மை எதிர்க்கட்சியாக விளங்கும் ஜனநாயக கட்சி வரும் 14ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் யூனை பதவி வீழ்த்துவது மீதான வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என திட்டவட்டமாக கூறியது. எனினும் அத்தகைய வாக்கெடுப்பை ஆளும் கட்சி புறக்கணித்ததை அடுத்து அந்த முயற்சி தோல்வியடைந்தது. இந்நிலையில் நேற்று தென்கொரிய நாடாளுமன்றம் சிறப்பு வழக்கறிஞரை நியமிக்கும் எதிர்க்கட்சிகளின் தீர்மானத்திற்கு ஒப்புதல் அளித்தது. அதனைத் தொடர்ந்து யூன் நாட்டில் கிளர்ச்சியை தூண்ட முயன்றதாக அவர் மேல் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன. தமிழகத்தை மீண்டும் மிரட்டும் கனமழை. 17 மாநிலங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்திய வானிலை ஆய்வு மையம். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம்
ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்துள்ளது. அதன் காரணமாக தமிழகத்தில் 17 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது அது மெல்ல நகர்ந்து தமிழகத்தில் பல இடங்களிலும் புதுச்சேரியிலும் இடி மின்னலுடன் கூடிய மழையை கொண்டு வரும் எனவும் இந்நிலை அடுத்த 4 நாள்களுக்கு நீடிக்கும் எனவும் வானிலை ஆய்வுத்துறை கணிப்பு வெளியிட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அதன் ஆபத்தை குறிக்கும் வகையில் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா கலிபோர்னியா மலிபூவில் காட்டு தீ கோர தாண்டவம். அதில் ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதமுற்றதோடு பாதுகாப்பு கருதி 1000க்கும் அதிகமானோர் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். காட்டுத்தீயில் ஹாலிவுட் பிரபலங்களின் வீடுகள் உட்பட பல லட்சம் டாலர் மதிப்புள்ள வீடுகள் தீக்கிரையாகின. பலத்த காற்றாலும் வறண்ட வானிலையாலும் தீ வேகமாக பரவியது. கிழக்கு மாலிபூவில் உள்ள சுமார் 2000 வணிக மனைகள் கண்காணிப்பில் உள்ளன. அவற்றை இடம் மாற்றவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அந்த கட்டுக்கடங்காத காட்டுத்தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். தீ வேகமாக பரவி வருவதால் அப்பகுதியை அடர்த்தியான புகை மூட்டம் சூழ்ந்துள்ளது. வெற்றியாளர் லீக்கில் 100 விழுக்காட்டு வெற்றியை தொடர்கிறது லிவர்பூல் அணி. இன்று அதிகாலையில் அது ஒற்றை கோலில் கிரோனாவை வென்றது. அதனை அடுத்து தி ரெட்ஸ் இறுதி 16 அணிகளுக்கு இடையிலான சுற்றுக்குள் நுழையும் வாய்ப்பு கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. முற்பாதி வரையில் இரு அணிகளும் கோலின்றி சமநிலையில் இருந்தன. பிற்பாதியில் லிவர்பூல் வீரர் லூயிஸ் டியாஸை உபசரணை அணியை சார்ந்த டோனி வான் ட பெக் தள்ளிவிட்டதால் இங்கிலீஷ் அணிக்கு பெனால்டி அடிக்கும் வாய்ப்பு கிட்டியது. அதனை கோலாக்கி செந்நிற அணியின் வெற்றியை உறுதி செய்தார் முகமது சலா. 36 அணிகள் அடங்கிய வெற்றியாளர் லீக் பட்டியலில் அவ்வணி 18 புள்ளிகளுடன் உச்சத்தில் உள்ளது. வெற்றியாளர் லீக்கில் அடுத்த சுற்றுக்குள் நுழையும் வாய்ப்பை பிரகாசமாக்கிக் கொண்டுள்ளது ரியால் மேட்ரிட். முன்னதாக அந்த ஸ்பெயினிய லாலிகா அணி இத்தாலியின் அட்லாண்டாவை 3-2 என நூலிழையில் வென்றது. ரியாலுக்கான 3 கோல்களை கிலியன் எம்பாப்பே, வினிசியஸ் ஜூனியர், ஜூட் பெலிங்கம் ஆகியோர் புகுத்தினர். அவ்வெற்றியை தொடர்ந்து பட்டியலில் ரியால் 18ஆம் நிலையில் உள்ளது. 9ஆம் நிலையில் இருக்கும் அட்லாண்டா நடப்பு வெற்றியாளர் லீக் பருவத்தில் அடைந்த முதல் தோல்வி இதுவாகும். எண்பத்தைந்தாம் நிமிடத்தில் ரோஸ் பார்க்லி புகுத்திய கோலினால் வெற்றிக்கனியை பறித்தது ஆஸ்டன் வில்லா. ஜெர்மனிய புண்டஸ்லீகா அணியான ஆர்பி லிப்சிக்கை அதன் சொந்த அரங்கில் சந்தித்த அந்த இங்கிலீஷ் அணி 3-2 என வென்றது. அந்த வெற்றியை தொடர்ந்து 13 புள்ளிகளுடன் ஆஸ்டன் வில்லா லீக் பட்டியலில் 3ஆம் நிலைக்கு முன்னேறியுள்ளது. அதில் முதல் 8 நிலைகளை பிடிக்கும் அணிகள் இயல்பாக அடுத்த சுற்றுக்குள் நுழையும். ஞானக்குரல் நாடி தாரணை 70,000 நாடியவற்றுள் முழுபத்து நாடி முதல். துடிக்கும் நாடி நரம்புகள் உடலில் 72,000 உள்ளன. அவற்றுள் முழுமையான 10 நாடி துடிப்புகள் முதன்மையானவை என கூறுகிறார் அறிவு பெருமாட்டி அவ்வை. நிறைவடைகின்றன ஆர்த்தியம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.